12ஆம் நூற்றாண்டில் கடம்ப தேசத்து மன்னர்களால் இயற்கையான சூழலுக்கு நடுவில் சிவபெருமானுக்கான கட்டப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு சிவன் கோவில் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலை சொல்லலாங்க. இது வந்து ஒரு ஹிடன் சிவன் கோவில் தான். எந்த அளவுக்கு ஹிடன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் நடந்த போர்ச்சுகீசிய மன்னர்களால் பல்வேறு கோவில்கள் வந்து கோவாவில் வந்து பார்த்தோன்னா அடித்தொழிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுது. அந்த டைமில் இந்த கோவில் வந்து மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தப்பிச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் உயிர்ப்போடு இருக்குது. அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்திலே இந்த கோவில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரியாமல் காட்டுக்குள்ளே இருந்ததுனால, அது ஒரு ஹிடனாக இருந்ததுனால இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு சிவன் கோவில் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவாவில் தான் இருக்குது. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலுடைய வரலாறு, அப்புறம் இந்த கோவிலில் என்னென்ன சிறப்பம்சம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை நீங்கள் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ கோவாவிலேருந்து நீங்கள் மட்கான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் தொலைவிலையும், அதே மாதிரி பஞ்சிம்லேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த இடம் அப்படிங்கிறத வந்து லொக்கேட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அதாவது ஸ்ரீ பகவான் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிற இடம் இருக்கும். ஸோ அந்த செக் போஸ்ட்லேருந்து அவங்கள உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அங்கே வந்து டிக்கெட் அப்படிங்கிறது வந்து பர் என்ட்ரிக்கு வந்து 20 ரூபீஸ் அப்படிங்கிறது வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். ஃபாரஸ்ட் என்ட்ரி அப்படிங்கிறனால உங்களுக்கு சீனரிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வர வழியெல்லாம் வந்து பார்த்தோன்னா பச்சை பசேன்னு இருக்கும். அதே மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் வந்து இந்த ஆறை வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த 6 பேர் வந்து பார்த்தோன்னா சுருளம் தான். ஸோ அந்த 6 பார்க்க முடியும். அதே மாதிரியே வெளியே வந்து நமக்கு ஒரு சில சின்ன கடைகள் மட்டும்தான் இருக்குது. அதாவது அந்த மேகி அந்த மாதிரி சின்ன சின்ன பண்ணிங்க தர சின்ன சின்ன கடைகள் மட்டும் இந்த இடத்துல இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டிஸு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த கோவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் நம்ம வர வழியில் பார்த்தோம். சாப்பாடு நடந்தது. அதை தவிர வந்து பார்த்தோம்னா பெரிய ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் பெட்ரோல்லாம் முன்னாடியே போட்டு வரணும். நீங்கள் உள்ளே அந்த ஃபாரஸ்ட் என்ட்ரி ஆரம்பித்து இந்த கோயில் வரைக்கும் பார்த்தோன்னா பெட்ரோல் அப்படிங்கிறத எங்கேயுமே போட முடியாதுங்க. இப்போ நம்ம கோயில் பற்றிய தகவல்கள் வந்து பார்க்கலாம். இந்த இடம் அப்படிங்கிறது எடுத்துட்டிங்கன்னா இது வந்து தம்பி சுர்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் வந்து பார்த்தோம்னா மகாதேவன் கோயில் தான். நமக்கு முன்னாடி சொன்னிருந்தோம்ல அந்த கடம்ப வம்சத்தாரில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தோன்னா தொழில்துறை நல்லா பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிச்சு அதை வந்து பார்த்தோம்னா பாதுகாத்துட்ருக்காங்க. அதுக்கான ஒரு போர்டிங்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த வரலாறு அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலுடைய சிறப்பை வந்து பார்க்குற முன்னாடி இந்த பேர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ தம்பி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து கொங்கணி மொழியில் வந்து தாம்படி அப்படின்னா சிவப்பு அப்படின்னு பொருள் தரக்கூடியதாமாங்க. இந்த கோயிலை சுற்றி வந்து பார்த்தோம்னா ஏராளமான அந்த மண்ணாக இருக்கட்டும் இல்லை பாறைகளில் வந்து பார்த்தோம்னா செந்நிறமாக இருக்கிறனால அதுக்கு வந்து பார்த்தோன்னா தம்பி அப்படின்னும். அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ஆற்றினுடைய பெயர் வந்து சொல்லா. ஸோ தம்பி சொல்லா அப்படின்னு சொல்லி இந்த இடம் அப்படிங்கிறது வந்து அழைக்கப்படுது. கோயில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இந்த கோயிலை பற்றி இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருந்தும் நமக்கு அந்த ரிவருக்கு வந்து பார்த்தோன்னா போகிறக்கான வழி இருக்குது. அதை வந்து இப்போதைக்கு பூட்டிகிட்டு இருக்காங்க. கோயில் வந்து பார்த்தோம்னா முற்றுப்பெறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ இந்த டைமில் வந்து நமக்கு கற்கள் கொண்டு தான் கட்டியிருக்காங்க. அந்த கற்கள் வந்து பார்த்தோன்னா சிமெண்ட் இல்லாமல் இன்டர்லாக்கிங் முறையில் வந்து கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. அதான் வந்து பார்த்தோன்னா நமக்கு மெயின் சென்ட்ரம் சிவபெருமான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா எல்லா கோயிலையும் நம்பப்படுற மாதிரி இங்கே வந்து உள்ளே வந்து ஒரு பெரிய பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது லோக்கல் பீப்புள்ஸ்னால. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கல் வந்து பார்த்தோன்னா கருங்கல் கிடையாது, அது வந்து சோப்பு கல் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. சிவபெருமானுக்கு முன்னாடி வந்து நமக்கு நந்தி சிலை இருக்குது. அந்த நந்தி சிலை வந்து அதோட தலை கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா பழுதடைஞ்ச மாதிரி இருக்குங்க. இந்த கோவில் முற்றுப்பெறாததுக்கு, அதாவது அந்த கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் முழுமையடையாமல் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பழைய அந்த காலகட்டத்தில் நடந்த படையெடுப்புகள்லேருந்து இந்த கோவிலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக முழுமையாக வந்து கட்டி முடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலினுடைய சிறப்பான தகவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய உதயத்தோடும் போது அந்த சூரியனுடைய முதல் கதிர்கள் வந்து அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மேலே விழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலினுடைய தூண்கள் அப்புறம் உட்புறமாக இருக்கக்கூடிய கூரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாமரை மலர் யானை இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம்னா சிற்பங்களை வந்து ரொம்பவுமே நுணுக்கமாக செதுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சுவர்களில் வந்து நமக்கு சிவபெருமான், விஷ்ணு மற்றும் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருடைய உருவங்களும் வந்து சுவர்களில் வந்து காண முடியும்னு சொல்லி சொல்லப்படுது.
அதே மாதிரி இந்த கோவிலை கட்டப்பட்டது அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு 2 விதமாக வந்து நம்புகிறாங்க. அதில் ஒன்று அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கடம்ப தேசத்து அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கடம்ப மன்னர் வந்து அவர் பேர் வந்து சிவச்சித்த பர்மாதி தேவா. அப்புறம் அவங்களுடைய ராணி வந்து பார்த்தோம் அப்படின்னா ராணி கமலாதேவி அப்படின்னு சொல்லி அவங்க தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாதவர்களால் வந்து பார்த்தோன்னா இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கடைசியாக வந்து 1935 அனந்த ராமகிருஷ்ண தூபே அப்படிங்கிற அவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த காட்டுக்குள்ளே மறைஞ்சிருந்த இந்த கோவிலை வந்து கண்டுபிடிச்சி சொன்னதாக சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலேயே வந்து அந்த தூத்சார் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அது ரொம்பவுமே ஃபேமஸ். அதே மாதிரி இந்த கோயிலேருந்து மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெக்கிங் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த சுர்லா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது. தம்பி சுர்லா வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த கோவிலினுடைய மிக முக்கியமான திருவிழாக்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மகா சிவராத்திரி. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சிவபெருமானுக்கு உகந்த எல்லா நாட்களும் வந்து பார்த்தோன்னா இங்கே விமர்சையாக கொண்டாடுறாங்க. பசவண்ணா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நந்திக்கு வந்து சிறப்பு பூஜை அப்படிங்கிறத வந்து இந்த கோவிலில் பண்ணுறாங்க. இதான் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த சொன்ன ஹோட்டல் அப்படிங்கிறது இங்கே வந்து ஜிபே அப்படிங்கிறதுலாம் அவைலபிள் இருந்தது. ஸோ இதனால் தான் வந்து பார்த்தோன்னா இந்த கோவில் பற்றிய தகவல்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது. மற்றும் ஒரு நல்ல ஒரு மீட்டிங் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.